பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எசையா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய இரட்சிப்பினால் இரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். இந்த காலவேளையில் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கி போயிருக்கிறீர்கள்? எந்த காரியத்தை நிமித்தம் வெட்கம் கடந்து வந்து விடுமோ என்று யோசிக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த காரியத்தில் உன்னை கலங்கவும் விடமாட்டேன், உன்னை வெட்கப்படவும் விடமாட்டேன். ரோமர் 10:11 வாசிக்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, கர்த்தரை விசுவாசிங்க. அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு ஜெயமாக்கி தருவார். நீங்கள் ஜெபிக்கிற காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அந்த காரியத்திற்காக, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனை கர்த்தர் ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டாருங்க. சங்கீதத்தில் வாசிக்கும்போது 25வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். பிரைஸ் தி லார்ட். அவரை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாத. எசையா 54:4 வாசிக்கும்போது, பயப்படாத, நீ வெட்கப்படுவதில்லை. தைரியமாக நான் சொல்கிறேன், பயப்படாதீங்க, நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால, கர்த்தரை சார்ந்து இருக்கிறதுனால நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்களை பகைக்கிறவர்கள், உங்களுக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பிரைஸ் தி லார்ட். எசையா 26:4 கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். கர்த்தரை மட்டும் நம்புவோம். உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்ற வல்லவர். அவரை நம்புங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேன், நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. செபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறம்பா. நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும்
வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீங்கன்னு சொல்கிறீங்களே. இந்த கால வேளையில் ஆண்டவரே, நீர் நித்திய ரட்சிப்பினாலே எங்களை ரட்சிப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்மை நம்பியிருக்கிற ஒவ்வொருவனையும் அவனுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆண்டவரே துன்மார்க்கனுடைய கையிலிருந்து நீர் விடுவிப்பதற்காக நன்றி இயேசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.